இது இது உருவானது வந்து எங்கள் அப்பாவுக்கும் தெரியாமல் அதுக்கு முன்கூட்டியே யார் அங்கே ஒரு வாரி ஒன்று போது அந்த வாரிக்கு அடியில் ஒரு குழுவ மரத்தடியில் இருந்திருக்குது. அது யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து அந்த ஏழுமலைங்கிறவர் வந்து அந்த மலை மேலே பகல் 12 மணிக்கு இவர் அந்த கரடி வாகனத்தில் வேட்டைக்கு போகல. அவர் நேர்பட்டு அவர் அடித்து வாயிலி முழுக்க ரத்தம் வந்து அவர் குலைக்க மாட்டான்னு கொண்டாந்து வீட்டில் போட்டிருந்தப்ப அங்கே பச்சலாண்டின்னு ஒருத்தர் அவருடைய அம்மாவுக்கு வாக்கு வந்து இந்த மாதிரி நான் வேட்டைக்கு போகல, அந்த பையன் நேர்பட்டான், என்னை எடுத்து கொண்டாடினா நான் உங்களை வந்து அந்த பையனை காப்பாற்றணும்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா அந்த ஏழுமலையினுடைய அப்பா தங்குவேல்னு ஒருத்தர், அப்பா பேர் வெங்கடாசலம், அவர் பேர் அந்த பையனுடைய அப்பா பேர் அண்ணாமலை, இன்னொருத்தர் தங்குவேல்னு சொல்லி பேரும் நம்பி எடுத்துக்கோன்னா அந்த இடத்துல பறிச்சு பார்க்கல அந்த மூலவரத்தினுடைய லிங்கம் கீழே இருக்கக்கூடிய அந்த சாமி இருந்து அதை பார்த்துட்டு சூடம் குத்தி கும்பிட்டுட்டு போய் அந்த பையனுக்கு நீர் போட்டோன்னா அவர் நல்லா ஆயிட்டாரு. நல்லானதுக்கப்புறம் அவர் சின்னதாக சில அந்த பள்ளத்திலிருந்து எடுத்து ஆடி 1க்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சரி ஆடி 1ஆம் தேதி திருவிழா செய்யக்குள்ள அப்போ அவர் காலகட்டத்தில் அதெல்லாம் நமக்கு அவ்வளோ தெரியாது. அவர் காலகட்டத்தில் செய்யக்குள்ள யாருமே வந்து சாமி கும்பிடங்க வரமாட்டாங்க. ஏதோ ஒரு சாவருக்கு ஒரு பொங்கல் வச்சு அப்படி செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் அப்படி வந்து சாவில் இருக்கு பொங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடி 1க்கு நம்ம முப்பூசை கொடுக்கணும். அப்போ ஒரு பன்னி ஒரு கிடா ஒரு சாவில் இருக்கணும் கூட சாவில் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அந்த கிடாயும் பண்ணியும் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ ஒரு குட்டியை வாங்கி சின்னதாக ஒரு குட்டி வாங்கி அதை அறுத்து அந்த முப்பூசைக்கு குத்தி ஒரு கிடாயை வெட்டி கறியை பிடிச்சி கொடுத்துட்டு அப்படி நடத்தினது உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் வந்து தாண்டி எவ்வளோ பேர் ஊரில் வந்து வேண்டித்தலை வைக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டித்தலையை நிறைவேற்றிட்டா 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா கழிச்சு வந்து அவங்க நல்ல மாதிரியே அந்த வேண்டித்தலையை செஞ்சுட்டு போடுறாங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி கொடுத்துருவாங்க. மெயின் பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஒரு இடம் பிரச்சனையோ இல்லை குடும்பத்தில் பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு காட்டு பிரச்சனையோ ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்க அதை நினச்சி கும்பிட்டு போயிட்டா அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க. எங்கெங்கிறதோ ஒன்று செய்கிறாங்க. அதை வந்து வெளியிலேருந்து நிறையா வர்றாங்க இந்த கோயிலுக்கு. ஊர் வரியோ இல்லை வந்து ஒரு தலைக்கட்டு வரியோ வாங்கிறதில்ல. பொதுமக்களினுடைய லோக்கலில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி அவங்க மனநலப்படி நன்கொடையாக கொடுப்பாங்க. அவங்க கையில் உள்ளபடி அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சாமிக்கு தருவாங்க. அதை வாங்கி நாங்கள் வந்து இந்த கோயில் திருவிழா செலவு நடத்துவோம். முன்னெல்லாம் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து மாலை எல்லாமே ஒரு சிறப்பான பூசை பண்ணால் தான் சரியாக இருக்கும். அதனால் 5 ரூபாய்க்கும் ஆகும் 4 ரூபாய்க்கும் ஆகும். ஒரு கல்யாணம் தேர்ந்தா ஒரு பூசை அம்மாச்சி போகிறதுனா 6000 7000 கூட ஆகிடும் அந்த மாலை விற்கிறதுனால. இது யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா அந்த வசூல் இதை வர்றதை வச்சு தான் அதை வச்சு பண்ணுவோம். அப்படி இல்லாத கட்டத்துக்கு நாங்கள் கையிலேருந்தும் போட்டு பண்ணிடுவோம். அதனால் வந்து இவர் அவங்களுடைய கோரிக்கை என்ன நடக்குது என்ன கேட்குறாங்க அதை நடத்தி வச்சு முடிக்கிறது அவருடைய வேலை. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் எலம்பலூர் கிராமங்கிற ஊருக்கும் பக்கத்தில் தண்ணீர் பந்தல் இந்திரா நகருங்கிற ஆயுதப்படைக்கும் பக்கத்தில் ஸ்ரீ கரடி முனீஸ்வரன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களுடைய கோரிக்கை எது இருந்தாலும் அந்த ஆலயத்தில் நின்று வேண்டிதலை வச்சுட்டு போனால் அதாவது நடந்துடும். காரணம் வழியில் போகிறவங்க வர்றவங்க வேண்டிதலை வைக்கிறது அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறினா வந்து கிடா வெட்டி விருந்து இங்கேயே கோயிலையே செய்வாங்க. வெளியிலேருந்து நிறையா வர்றாங்க. அதிகபட்சமாக வெளியிலேருந்து வர்றவங்க தான் அதிகமாக வந்து வேண்டுதலையை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. லோக்கலில் வருஷத்தில் வந்து கிடா வெட்டுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது அனைத்துக்கும் வந்து வாக்கு கேட்பாங்க. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசையில் வாக்கு சொன்னோம்னா அது ராசிகளில் போட்டு பார்த்து சொன்னோம்னா கரெக்டாக சொல்கிறபடி இருந்துச்சுன்னா அவங்க அதை செய்வாங்க. கொஞ்சம் தடங்களாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் பண்ணி செய்வாங்க. நம்ம அங்கே பழைய சாமி இருக்குது. அந்த பழைய சாமி இருக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இம்பரமெண்ட்டாக கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 4 பட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை நிறைவேற்றி வைக்கிறதுனால இன்றைக்கி இதுக்கு நிறையா வேண்டிதலை வருது. விருந்து நிறையா நடக்குது. அதே மாதிரி திருவிழாவிலையும் நிறையா விருந்து நடத்துகிறாங்க. கிடா வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க சொந்த மக்களுக்கு ஆக்கி போடுறாங்க.
நல்ல மாதிரியாக நடக்குது.